என்னத்தே என்னை கூப்பிட்டீங்களோ? இப்ப நான் என்னத்தை செய்யணும்? ஏத்தே கேட்டாலும் கேட்டுட்டாங்கிறிய, கேட்கலனா கேட்கலங்கிறிய. நாங்க இப்ப என்னத்தை செய்யறது? இப்ப என்னத்தை செய்யணும்? ஏத்தே ஏத்தே ஏசிட்டு இருக்கே, என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏத்தே 4 இடத்துக்கு அலைய போறியல, எங்க அலைய போறிய? ஏத்தே கவனிக்க என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்? இவ்வளவுதானே தே, ரொம்ப ஈஸியா செஞ்சிருவேன். ஏ டோபமண்ட, நீ போய் வைக்கோல் அழிட்டு வா, நான் போய் கொள்ளு அவிக்கேன். அப்படியே கொள்ளுல கொஞ்சம் வைக்கோல டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருவோம், நல்லா கவனிச்சுக்கலாம். ஏத்தே நீங்க தானே அப்படி சொன்னீங்க? சரித்தே பாத்துக்கிடியும். நிச்சயம் மண்டபத்துல தானே தே? ஏத்தே நான் ஒண்ணு சொல்லட்டுமா தே, எங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை பத்தியலாம். ஏன்னா நான் வந்த பிறகு நம்ம வீட்டுல இதுதான் முதல் கல்யாணம், அதனால என்னால அவ்வளவா கவனிச்சுக்கிட முடியாது தே. ஏதாவது குறை வந்துட்டுனா என்ன பண்றது? அதனால நீங்க வீட்டுல இருந்து இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிடுங்க தே. நாங்க 2 பேரும் துணி கடைக்கு சில்பாவை கூட்டிட்டு போறது, வீடு வீடா போய் ஆட்களை கூப்பிடுறது, சொந்தக்காரங்களுக்கு போன் போட்டு பேசுறது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம் தே. அதுனா குறைய வராம நாங்க அழகா சிறப்பா செஞ்சிருவோம் தே. நீங்க வீட்டுல இருந்து சோர்கறி ஆக்கிட்டு வர ஆட்களையும் கவனிச்சிட்டு நல்லபடியா வீட்டையும் பாத்துருங்க தே. ஒற்றை அடிக்கிறது தூக்கிறது தொழிக்கிறது எல்லாத்தையும் நீங்களே பாத்துருங்க தே. இல்ல தே, துணி கடைக்கு அலையணும் வீடு வீடா அலையணும்னு சொன்னீல்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். சரி தே, இப்ப நாங்க என்னதான் செய்யணும்? ஏத்தே விடிய விடிய கேட்டிருக்க மாட்டா, நல்லா தூங்கி முடிச்சிருப்பாளா இருக்கும். ஏத்தே யாருக்கு சொல்ல போறிய? ஏத்தே எங்க அம்மாட்ட சொல்ல போறியல, நானும் வரேன் தே. ஏத்தே எங்க வீட்டுக்கு போறியல, நானும் வரேன் தே. ஏத்தே எங்க அம்மா வீட்டுக்கு தானே போறிய, நீ கூட்டு போங்க தே.
எங்க அம்மையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுத்தே, எங்க அம்மையை மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துரு. ஏன் உங்க அப்பாவும் தங்கச்சியும் பார்த்தா கண்ணு மூடிடுவியோ? இல்லத்தே, எங்க அம்மா வீட்டுல வந்து அவியில மட்டும் எல்லாரையும் பார்த்துட்டு ஓடி வந்துருக்கேன் தேய். நீங்க வேற யார் வீட்டுக்கு போனாலும் பின்னாடி வர மாட்டே தேய். ஏத்தேய் அப்படின்னா இவள மட்டும் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் என்ன எங்க வீட்டுக்கு போகும்போது கூட்டிட்டு போங்க தேய். வேற எத்தவே மாசு பரப்பன்னைக்கு கண்டு குட்டியை போட்டு சேரச்சானே. அந்த மாதிரி வேற எத்தி நானும் உங்கள கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி கூட்டிட்டு வந்து விடியே. அப்படியே சிறுமியலி. கூட்டி கொண்டு போய் ஊரை சுத்தி காமிச்சிட்டு வரதுக்கு. ரெண்டு நேரத்துக்கு இப்ப என்னதான் பிரச்சனை உங்க அம்மையை பார்த்ததே இல்லையா? இல்லத்தே, அந்த கல்யாணத்துல பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லல, ரொம்ப நாள் ஆச்சு. அதத்தே கேட்டேன், ஒரு நாள் வந்துட்டு வரனே. நான் உங்க வீட்ல போய் தங்கி தின்னுட்டு வர போவேல. வாசல்ல நின்னு எட்டி இந்த மாதிரி விசேஷம் சொல்லிட்டு வர போறேன் அவ்வளவுதான். ஒரு நாள் வரல, ஒரு நாள். ஒரு வீட்லயே போய் நான் ஒரு நாள் தங்கிட்டு கிடந்தேனா என் மகளுக்கு அடுத்த வருஷம் தான் நிச்சயம் நடக்கும். பிறகு கல்யாணத்துக்கு சொல்றதுக்குள்ள அவளுக்கு வயசே ஆயிரும். ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேரும் வீட்ல இருந்து எனக்கு சொன்ன வேலையை செய்யுங்க. இல்லன்னா நல்லா இருந்தியா சொல்லிட்டு போட்டுட்டு போய் வேலையில பாருங்க. சரித்தே, இப்ப என்ன செய்யணும், வீட்டை தூக்கணுமா? ஆமா, தூக்கி தலையில வச்சுக்க. மாங்குயிலே பூங்குயிலே பாடிட்டே நில்லு, நான் வாரேன். ஏ டோப்பமண்ட, நான் அத்தட்ட வீட்டை பெருக்கட்டு மாதிரி தானே கேட்டேன். அவியதுக்கு தூக்கி மாங்குயிலே பூங்குயிலேன்னு தலையில வச்சுட்டு ஆடிட்டு போறவே. நீ ஒரு அரக்கு இருக்கு, அது ஒரு குறக்கு இருக்கு. அப்போ நீ என்ன முழுக்க இருக்கா டோப்பமண்ட? சே வார்பேர். நான் அப்படி என்ன சொல்லிவிட்டு இப்படி ரெண்டை ஏசிட்டு போகுது. சரி வீட்டை தூக்குவோம், சீ வீட்டை பெருக்குவோம். எம்மா எங்கம்மா போறா? போங்க